நாம் பார்க்க வேண்டிய விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல போன வகுப்புல நம்ம எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம், எத்தனாவது நாமம் வரைக்கும் பார்த்திருந்தோம்? 186. போன வாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பார்த்திருந்தோம். சுரானந்தஹா அப்படின்ற நாமத்தோட நிறுத்தியிருந்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய நாமம் 187வது நாமம் கோவிந்தஹா அப்படின்னு பேர். பகவானுக்கு பெயர் கோவிந்த. கோவிந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? புலன்களுக்கு திருப்தி கொடுப்பவன். அப்படியா? யாருடைய புலன்களுக்கு? நம்முடைய புலன்களுக்கு. மறுபடியும் பகவான் கிட்ட போய் அதான் கேட்கிறோம், கிருஷ்ணா என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்து, கிருஷ்ணா என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்து கிருஷ்ணா. இந்த உலகத்தில் நம்ம அதான் கேட்டுட்டு இருக்கோம். பகவான் கிட்ட என்ன பண்றோம்? நம்ம அதையே தான் கேட்கிறோம். பகவான் புலன்களை திருப்திப்படுத்துறது கிடையாது, பகவான் புலன்களை கட்டுப்படுத்துறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இங்க கோவிந்த அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா, யார் ஒருவர் பகவானை புகழ்ந்து பேசினாலும் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்ற சப்தத்துல குடிக்கிறாங்க. பராசரவட்டர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் கொடுக்கிறாரு. இங்க நாம் பகவானை புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது யாரு புகழ்ந்து பேசினாலும் பரவாயில்லையா, அந்த புகழ்ச்சி என்ன பண்றாரு? பகவான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. வேதங்கள் என்ன பண்ணுது? பகவான புகழ்ந்து பேசுது. ஆச்சாரியர்கள் என்ன, ரிஷிகள் என்ன பண்றாங்க? பகவான புகழ்ந்து பேசுறாங்க. பக்தர்கள் என்ன பண்றாங்க? பகவான புகழ்ந்து பேசுறாங்க. பகவானுக்கு எல்லாமே சமம் தானம். வேதம் சொல்றதுனால வேத மந்திரங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறது கிடையாதா? ஒரு பக்தன் சொன்னா கூட அந்த பக்தனுடைய புகழ்ச்சி என்ன பண்றாரு? பகவான் ஏற்றுக்கிறார். யானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிவிஃப் பரிகீதானி தானி வக்ஷாமி பூதயே அப்படின்னா சொல்றார். பீஷ்மாச்சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானாக புதுசாக ஒரு பெயரை கற்பனை பண்ணி கொடுக்கல. இந்த பெயர்கள் எல்லாம் யார் கொடுத்த பெயர்கள்? ரிஷிகள் கொடுத்த பெயர்கள் இல்லையா? யானி நாமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிஃப் பரிகீதானி. ரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு காலங்கள்ல பல்வேறு சூழ்நிலைகள்ல பகவானுக்கு ஒவ்வொரு பெயரா சூட்டி இருக்காங்களாம். அந்த பெயர்கள் என்ன பண்றாரு? இப்ப எடுத்து உங்களுக்கு ஒரு மாலையா கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்றாரு? பீஷ்மர் கொடுக்கிறார். ஆனா பகவான் இப்படிப்பட்ட பெயர்கள் மட்டும் கிடையாது, பக்தர்கள் எப்படிப்பட்ட பெயரை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறாராம். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு புதுசு புதுசா பேர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். என்ன பேர்லாம் கொடுத்தார் கிருஷ்ணருக்கு? ராதா லண்டன் ஈஸ்வரா, ராதா மதுராபதி. மதுராபதி அவர்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. கோகுலானந்தெல்லாம் இருக்கு பிரபு. பாரிஸ் ஈஸ்வரா இல்லையா? ராதா பாரிஸ் ஈஸ்வரா. அப்புறம் நிறைய இருக்கலாம், நமக்கு தெரியல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பேர்கள்லாம் வேதத்துல எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது வேதத்துல பாரிஸ் ஈஸ்வரான்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறார். ஏன்? அது யார் கொடுத்த பெயர்? பக்தன் கொடுத்த பெயர் இல்லையா? அதனால பக்தர் ஒரு பெயரை கொடுத்தார் அப்படின்னா பகவான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ருக்மிணி என்ன பண்றா அப்படின்னா, முதல் முறையா பகவானுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. இன்னும் கல்யாணம் ஆகல. ருக்மிணிக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. யாரோட பேசிட்டு இருக்காங்க? சிசுபாலனோட பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு. ருக்மிணிக்கு இந்த துன்பம் தாங்கல. நான் கல்யாணம் பண்ண யாரதான் பண்ணிப்பேன்? கிருஷ்ணர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மேலே அவளுக்கு எப்பயுமே ஆர்வம். கிருஷ்ணர் கிட்ட எப்படி சொல்றது, தன்னுடைய அன்பை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அன்னைக்கே உட்காந்து லெட்டர் எழுதுறா. சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதி என்ன பண்றாங்க? கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு பிராமணர் மூலியமா கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பிராமணர் கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது முதல்ல எப்படி என்ன வார்த்தையை போட்டு எழுதுறது, பகவானுக்கு என்ன பேர் கொடுக்கறது, ஏதாவது ஸ்பெஷல் நேம் கொடுக்கணுமே. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருப்போம் இல்லையா? நம்ம எல்லாரையும் நார்மல் நேம்ல கூப்பிட மாட்டோம். நமக்கு பிடிச்சவங்களை என்னைக்குமே காமன் நேம்னு ஒண்ணு இருக்கும், நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேம்னு ஒண்ணு இருக்கும். என்ன பேர் வச்சு கூப்பிடலாம் பகவான அப்படின்னு நினைக்கிறேன். சுவாமி அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப ஃபார்மலா ஆயிடுமே. நம்மள பக்தைன்னு நினைச்சிட்டு அவர் அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணிடுவாரோ? சுவாமி வேண்டாம். இல்ல நாதா அப்படின்னு கூப்பிடலாமா? நாதான்னு கூப்பிட்டா அதிக பிரசங்கி ஆயிடும். நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்க, அதுக்குள்ள நீ நாதான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பிரசங்கியா நினைச்சிடுவாரோ அப்படின்னு கூப்பிடல. இல்ல பகவானே அப்படின்னு நினைச்சிட்டா ஏதோ பாவம் கஷ்டத்துல கத்திட்டு இருக்கான் போல இருக்கிற பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது மோட்சத்துக்கு எது கொடுத்துருவாரோ அப்படின்னு பயம். கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது இல்லையா? ஹஸ்பண்டோடைய
பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் வெளிப்படையாத பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஸோ எப்படி ஹஸ்பண்டோட பேரை முதல்ல சொல்லிடுறது? சொன்னா இந்த பொண்ணுக்கு மரியாதையே தெரியாது போல இருக்கே அப்படின்னு நினைச்சிருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பேரை சொல்லி கூப்பிடலாம் பகவான அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பகவானுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பேர் கொடுக்கணும், யாருமே கூப்பிடாத பேரா இருக்கணும். அந்த ஒரு பேர்லயே பகவானுக்கு புரிஞ்சு போயிடணும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு புரிஞ்சு போயிடணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கறாளாம். யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பேரை சொன்னாலாம், புவன சுந்தரா அப்படின்னு பேர் எழுதுறாரு. பகவான் என்ன பேர் கொடுத்தா? புவன சுந்தரா அப்படின்னு பேர் கொடுத்துட்டாலும். புவன சுந்தரான்னு சொன்னோடனே அதுல எல்லாமே அடங்கிடுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். புவன சுந்தரனா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் நீ நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்க போற, எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லையா? ஏன்னா உன்னைதான் எல்லாருக்கும் பிடிக்கும், நீதான் எல்லாருக்கும் நாதன் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த உலகத்துல உன்னை காட்டிலும் ஒரு அழகான நபர் இருப்பாங்களா, உன்னை விரும்பாத நபர்கள் இருப்பாங்களா அப்படின்னு அர்த்தம். இப்படி பல அர்த்தங்கள் ஆச்சாரியர்கள் காட்டுறாங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னா பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, பகவானுக்கு ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கறாங்க. அப்படி இல்லாம என்ன பாக்குறோம், கோவிந்தா அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா, பக்தர்கள் மனமுவந்து பகவானை கூப்பிட்டாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட பேரை வச்சு கூப்பிட்டாலும் பரவாயில்லையா, இல்ல எப்படி புகழ்ந்து பேசினாலும் பரவாயில்லையா பகவான், அந்த பகவான் என்ன பண்றாரு, அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கார். அதனால அவருக்கு பேரு கோவிந்தா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவான் நம்ம என்ன சொல்றோம், எப்பயுமே சர்வக்யன் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சர்வக்யன் என்ன அர்த்தம்? எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆச்சாரியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, பகவான் தான் சர்வ மூர்க்கன் அப்படின்னு சொல்றாங்க, ஞானமற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவானுக்கு அறியாமை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அறியாமை நிறைஞ்சவர் அப்படின்னு பகவானை புகழ்ந்து பேசுறாங்க. பகவானுக்கு என்ன அறியாமை இருக்க முடியும்? பகவானுக்கு எல்லாமே தெரியும். ஆனா பகவானுக்கு அறியாமைன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு அறியாமை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா. நேற்று ஏகாதசி ஃபாஸ்டிங்ல இன்னும் எல்லாரும் மயங்கிட்டு இருக்கீங்களா? அறியாமைன்னு என்ன அர்த்தம்? பகவானுக்கு அறியாமை இருக்குன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன், நீங்களே ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். மூளைக்கு வேலை. சின்ன சின்ன தவறுகள் நாம் பண்றதே இல்லையே, நம்ம பண்றதெல்லாம் பெரிய பெரிய தவறுகள் தான் இல்லையா? சோ பகவான் என்ன தெரியுமா சொல்றாங்க, உனக்கு அறியாமை இருக்குன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் எவ்வளவுதான் குற்றம் பண்ணாலும் உனக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. அப்போ உனக்கு என்ன இருக்கு? அறியாம இருக்கு இல்லையா சுவாமி அப்படின்னு சொல்றார். அதே போல பகவானை தரித்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், குறையொன்றும் இல்லா கோவிந்தான்னு சொல்லி சொல்றோம். ஆனா பக்தர்கள் என்ன சொல்றாங்க, பகவான நீ தரித்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பகவானுக்கு என்ன தரித்திரம் இருக்கு? பகவானுக்கு என்ன தாரித்திரம் இருக்கு? ஹலோ, நாம அவர்கிட்ட இல்லாத தரித்திரமா? நம்ம போனாதான் அவருக்கு தரித்திரம். சரி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பகவான் என்ன தெரியுமா தரித்திரம் இருக்கு? தனக்கு சமம், தனக்கு உயர்ந்தவர்கள் இல்லாத ஒரு குறைதான் அவருக்கு தரித்திரமா. இப்ப நம்மள என்ன சொல்லலாம், எனக்கு சமமா இருக்காருப்பா இவரு அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருப்பான்னு, நமக்கு எப்பயும் நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, நமக்கு சமமா ஒருத்தர் இருப்பாரு. ஆனா பகவானுக்கு இந்த ரெண்டுமே இல்லையா, என்ன கிடையாது? அசமு உருதுவா, தனக்கு சமமும் ஒருத்தன் கிடையாது. பகவான் தன்னை பார்த்து ஒருத்தனை பக்கத்துல பார்த்து, இவன் என் ஃப்ரெண்ட்ரா, இவனும் நானும் ஒரே மாதிரி இருக்கண்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாதான். அவருக்கு சமமாக ஒருத்தரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் ஒருத்தர் கிடையாது. அப்படிப்பட்ட தரித்திரம் பகவானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக பகவானை என்ன பண்றாங்க, பல்வேறு விதமா பக்தர்கள் புகழ்ந்து பேசலாம் என்ன பண்றாங்க, பகவான் அதை ஏத்துக்கிறாராம். இன்னொரு பக்தர் சொல்றாரு, சுவாமி எனக்கு நீ மோட்சம் கொடுத்துட்ட அப்படின்னா நீ பட்டி கிடக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற, நான் உனக்கு மோட்சம் கொடுத்தா நான் ஏன் பட்டி கிடக்கணும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண, நிறைய பாப்பங்கள் செஞ்சு அந்த பாப்பத்தையே உனக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நீ என்ன பண்ண, அந்த பாப்பத்தையே சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன பண்ண, கருணையே கொடுத்துட்டு இருந்த. இப்ப நான் மோட்சம் போயிட்டேன் அப்படின்னா நான் பாவம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு ஆளே எல்லாம் உனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறார். இப்படி என்ன பண்றாங்க, அவங்க பகவான பல்வேறு விதமா யோசிச்சு பகவான ரசிச்சு என்ன பண்றாங்க, பகவான புகழ்ந்து பேசுறாங்க.
நமக்கெல்லாம் பகவானை நேரடியாவே புகழ்ந்து பேச தெரியாது. இதுல மறைமுகமா எங்க புகழ்ந்து பேசுறது? வஞ்ச புகழ்ச்சேன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது போல இதெல்லாம் யாருக்கு தெரியுமா வரும்? யார் ஒருத்தர் பகவானை பற்றி அதிகமா ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, பகவானுடைய தியானத்திலேயே இருக்காங்களோ, அவங்களுக்கு பகவான் இப்படியெல்லாம் புகழ்ந்து பேச முடியும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். நமக்கு பகவானை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது, அப்புறம் புகழ்றதை பத்தி என்ன பேசுறது? நாமே நம்ம வீட்டுல ஒரு நோட்டை போட்டுட்டு இனிமேல் நான் அதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாரெல்லாம் ரெகுலரா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வரீங்களோ எல்லாரும் ஒரு கொயர் நோட்டு வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் நோட் வாங்கிட்டு வந்துருங்க. முன்னாடி உங்க பேரோட வந்துருங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு கிளாஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம், அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுதி வச்சிருங்க. நோட் எழுதிட்டு எல்லாரும் இங்க சப்மிட் பண்ணிட்டு போயிருங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வரும்போது இந்த நோட்லாம் நீங்க எடுத்துக்கலாம். எங்கேயோ யோசிச்ச மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேயோ செஞ்ச மாதிரி இருக்குல்ல, ஸ்கூல்ல செஞ்சோம் இல்லையா? மறுபடியும் ஆரம்பிச்சாதான் வேலைக்கு ஆகும். நம்மலாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டோம். எல்லாருக்கும் ஃபோன் வந்து கெட்டு போய் யாருக்குமே எழுதுற பழக்கமே இல்லை. எல்லாத்தையும் எழுத சொன்னா தப்பு தப்பா எழுதி வச்சுட்டு இருக்குங்க. நாங்க காலேஜ்ல போய் ஃபீட்பேக் ஃபார்ம் கேட்கிறோம், ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. தமிழ் அப்பா, தமிழ் அன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க குச்சி எடுத்து அடிப்பாங்க. தமிழே தந்தனத்தம் போடுது இல்லை, இங்கிலீஷ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹேண்ட் ரைட்டிங்கும் போயிடுச்சு, நம்ம கிட்ட எழுதுற ஹேண்ட் ரைட்டிங்கும் போயிடுது. அதனால என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வரும் பொழுது யாரெல்லாம் ரஃப் நோட் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிரசாதம். ரஃப் நோட் சப்மிட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் பிரசாதம் கூப்பன் கொடுப்போம், அவங்களுக்கு மட்டும்தான் பிரசாதம். இல்லைன்னா சும்மா நானும் சண்டே காலைல கிளாஸுக்கு போயிட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கீழே எல்லாம் பேசிட்டு எல்லா தூணியும் செக் பண்ணிட்டு, தூண்லாம் ஒழுங்கா இருக்கா, ஃபேன்லாம் ஒழுங்கா இருக்கா, லைட்லாம் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போயிடுறாங்க. அது இனிமேல் வேலைக்கு ஆகாது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வரும்போது ரஃப் நோட் கொண்டு வந்துருங்க, ஒரு பேனாவையும் கொண்டு வந்துருங்க தயவு செஞ்சு. ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல எழுதி வைக்க போறோம். ஏன்னா கலியுகத்தினுடைய அறிகுறியே இதுதான். கேட்டா என்ன ஆகாது, பத்தாது. இதெல்லாம் மேல இருக்கக்கூடிய யுகத்துக்கு. நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் அப்படியே ஹாப்பியா உட்காந்துருக்கீங்க, யாரும் கையில எழுதுற மாதிரி தெரியல. வியாசர் என்னதான் பண்ணிருக்காரு, எழுத சொல்லியிருக்காரு இல்லையா? கலியுகத்தில் நம்மளுக்கு எழுதாதான் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் என்ன பண்ணுவோம், எழுதிடுவோம். அடுத்த வாரம் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா போன வாரம் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நம்மளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்கும். சரி, இங்க கோவிந்தா அப்படின்ற பெயர் கொடுத்திருக்காரு. யாரு ஒருவர், எந்த ஒரு தூய பக்தன் பகவானை எப்படி புகழ்ந்து பேசினாலும் அந்த ஏற்றத்தாழ்வு பாராது அந்த துதிகளை ஏற்றுக்கொள்றதுனால அவனுக்கு பேரு கோவிந்தா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அழகர் கோயில பாத்தீங்க அப்படின்னா சிலம்பாறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சிலம்பாறு தெரியுமா? மதுரையில வைகை ஆறு ஓடுது. சிலம்பாறு என்னது? நூப்புற கங்கை, அவ்வளவுதான் இல்ல. நூப்புற கங்கை தான் சிலம்பு இல்லையா? பகவானுடைய சிலம்புல இருந்து தோன்றக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், நூப்புற கங்கை அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு முறை என்ன பண்றாருன்னா, இங்க அழகர் கோயில்ல அகத்திய முனிவர் வராராம். வந்து பார்க்க வர்றார். அகஸ்தியர் வந்து அழகரை வந்து தரிசனம் பண்றதுக்காக வரார். வரும்போது எல்லா மக்களும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு என்ன பண்றாங்க, கோவிந்த சப்தத்தை சொல்லிட்டு இருக்காங்களா. சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சிஷ்யர்கள்லாம் கேட்கிறாங்களா, பகவானை எல்லாரும் கோவிந்தா நீங்க கூப்பிடுறாங்க, கோவிந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? பசுக்களை மேய்க்கக்கூடிய கிருஷ்ணர் இல்லையா கோவிந்தன், இங்க இருக்கக்கூடிய அழகரை ஏன் வந்து இவங்க கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்களா. கேள்வி கேட்கும் பொழுது அப்ப அகத்தியர் சொல்றாரா, கோவிந்தா அப்படின்னா அது ஒரு சப்தம் மட்டும் கிடையாதுப்பா. ஒரு முறை பிரம்மா கிட்ட போய் என்ன பண்றாங்க, தேவர்கள்லாம் போய் கேள்வி கேட்கிறாங்க, நாரதர் உட்பட எல்லாரும் போய் கேள்வி கேட்கிறாங்க, பரபிரம்மம் யாரு அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. சோ கேள்வி கேட்கும் போது பகவான் என்ன பண்றாரா, ஹம்ச ரூபத்துல வராரா. ஹம்ச ரூபத்துல வந்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம். சோ அப்படி ஹம்சாவதாரத்தினால வந்து என்ன பண்றாரு, பக்தி யோகத்தை பத்தி சொல்லி கொடுத்ததுனால அந்த பக்தி யோகத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அந்த வார்த்தைகளால, உயர்ந்த வார்த்தைகளால சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அதனால அவருக்கு பேரு கோவிந்த அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா. யாருக்கு? ஹம்சாவதாரத்துக்கும். பக்தர்கள் பகவானை புகழ்ந்து பேசுறாங்க, அதனால கோவிந்த. அதே போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு உயர்ந்த சொற்களை நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, அதனாலயும் அவருக்கு பேரு கோவிந்தா அப்படின்னு பேரு. கோவிந்தா அப்படின்னா உயர்ந்த சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். கோவிந்தா அப்படின்னா உயர்ந்த சொற்களை நமக்கு வழங்கியவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலே உயர்ந்த சொற்கள்லாம் என்னதான்?
பகவானை புகழக்கூடிய சொற்கள் தான் மிக உயர்ந்த சொற்கள். உத்தம ஸ்லோக அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இந்த உலகத்தை ரொம்ப பெரிய உயர்ந்த சொற்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு சொற்களானது பகவானை புகழ்ந்து பேசுதோ அதுதான் உயர்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல கோவிந்த அப்படின்னா பூமியை பாதுகாப்பவர். மகாவராகோ கோவிந்த அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வரும் இல்லையா? மகாவராகமாக என்ன பண்றாரு பகவான்? இந்த உலகத்தை இடர்ந்தெடுத்து இந்த உலகத்தை பாதுகாத்ததுனால அவனுக்கு பேரு கோவிந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதே போல கோவிந்த சப்தம் எதை குறிக்கும்? மறுபடியும் கோவிந்த பட்டாபிஷேகம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்திரனுடைய அகங்காரத்தை எழுத்து அகம் கிலேந்திரோ தேவானாம் துவம் காவாம் இந்திரதாம் கதஹ கோவிந்த இதி லோகஸ்துவம் ஸ்தோத்தியந்தி புவி சாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிவம்சத்துல இருந்து ஆதிசங்கர் எடுத்து கோட் பண்றார். அவர் சொல்றாரு, நான் தேவர்களுடைய தலைவன் இந்திரன், நீ பசுக்களுடைய தலைவன் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பெயர் வரட்டும் அப்படின்னு என்ன பண்றாரு? பெயர் கொடுக்கிறார். சோ இப்படியாக கிருஷ்ணர் பசுக்களுக்கு தலைவரா இருக்கார் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பசுக்களுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்றாரு பகவான் நமக்கு காட்டக்கூடியவரா இருக்கார். கோவிந்த சப்தம் நம்மளுக்கு பசுக்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கு. பசுல இருந்து வரக்கூடிய சாரமான விஷயம் என்னது? பால், நெய் இல்லையா? இது ரெண்டும் எதுக்காக உபயோகப்படுத்தப்படுது? யஜ்யத்திற்காக உபயோகப்படுத்தப்படுது இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாருல்ல, யஜ்யத்துல இருந்து தான் எல்லாமே தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சோ யஜ்யத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னது? பாலும் நெய்யும். இந்த பாலுக்கும் நெய்யுக்கும் எது அடிப்படையான விஷயம்? பசு. அந்த பசுவை பாதுகாக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்றாரு பகவானே பசுக்களை பராமரிக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துக்கிறாராம். நமக்கு காட்டுறார், மனித சமுதாயம் தலை தோங்க வேண்டும் வேணா நம்ம என்ன பாதுகாக்கணுமா? பசுக்களை பராமரிக்க வேண்டும், பசுக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். இன்னைக்கு வீடு கட்டும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய பங்களால நாய்க்கும் சேர்த்து ஒரு செக்மெண்ட் சேர்த்து கட்டுறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? வெளியில வந்து இது டாக் ஹவுஸ் அப்படின்னு சேர்த்து கட்டுறாங்க. அதே போல ஒவ்வொரு ரூமும் கட்டும் போதும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்க சேர்த்தே கட்டுறாங்க. அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, டாய்லெட் பாத்ரூம் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருந்தது, வீட்டுக்குள்ளார சாமி ரூம் இருந்தது. இன்னைக்கு சாமி ரூம் எல்லாம் எங்க போயிடுச்சு? வீட்டுல எங்கேயோ ஒரு மூளைக்கு போயிடுது. ஆனா ஒவ்வொரு ரூமுக்கு என்ன வந்துருது? அட்டாச் டாய்லெட் வந்துருது இல்லையா? சோ நமக்கு இந்த சிவிலைசேஷன் எப்படிப்பட்ட சிவிலைசேஷனா வந்திருக்கு நம்மளுக்கு இப்பயே புரியும். நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? டாய்லெட் நோக்கி தான் போயிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் போனே ஒரு ரூம்ல தான் பாக்குறோம், டாய்லெட் பாத்ரூம் இருக்கா, டாய்லெட் பாத்ரூம் எப்படி இருக்கு. யாருமே ரூம்ல இங்க வந்து பகவானுடைய விக்கிரகம் எங்கேயாவது இருக்கா, பகவானுடைய போட்டோ எங்கேயாவது இருக்கா, இங்க பூஜை ரூம் இருக்கா, யாருமே பெருசா பாக்குறது கிடையாது. நீங்களே பாருங்களேன், ஏதாவது புது வீட்டு நம்ம கட்டுறோம், இல்ல நம்ம ஏதாவது வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் போன என்ன கேக்குறோம்? ஒரு வீட்டுல, இந்த வீட்டுல எத்தனை டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேக்குறோம். சாமி ரூம்பு, சாமி ரூம்லாம் எதுக்கு சார் தனியா சாமி ரூம்? அதான் செவுத்துல மாட்டி வச்சுக்கலாம். நீங்க எல்லாம் ஒரே ஒரு கபோர்ட் இருக்கும், அந்த ஒரு கபோர்ட்ல ஆணி போட்டு அடிச்சு வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம்? எல்லா சாமியும் அங்கேயே தொங்க விட்டலாம் இல்லையா? எல்லா சாமியும் அங்க ஒரு 10-15 சாமி எல்லாம் சேர்ந்து தொங்கிட்டு இருக்கும். நீங்க வேணுன்றப்ப திறந்து வைக்கலாம், வேணுன்றப்ப மூடி வச்சிடலாம் இல்லையா? அப்படிதான் நம்ம சமுதாயம் இன்னைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எதற்கு முக்கியத்துவமே கொடுக்க கூடாதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். செருப்பு இன்னைக்கு என்ன பண்றோம்? ஏசி ரூம்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. விஷால்தி மாலுக்கு போங்க, செருப்பு விற்கிறதுக்கு பெரிய ஹால் வச்சிருக்காங்க. இதே சாப்பிடக்கூடிய பொருள், காய்கறிகள் இதெல்லாம் ரோட்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. டிச்சி பக்கத்துல, குப்பை பக்கத்துல வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா மனுஷனுடைய புத்தி இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மனுஷங்க இன்னைக்கு கால்ல போடுற விஷயத்த ஏசி ஹால்ல வச்சு வித்துட்டு இருக்கோம். வைத்துக்கொள்ள போட வேண்டிய விஷயத்த டிச்சி பக்கத்துல வச்சு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய புத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம புத்தியில எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. சோ இங்க நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா, கோவிந்தன் கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, எது எது உயர்ந்த மதிப்புடையது, எது மதிப்பற்றது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு கோவிந்த சப்தத்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அதே போல கோவிந்த அப்படின்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அந்த எல்லா புகழ்ச்சிக்கும் உரிய ஒரே ஒரு நபர் யார் தானா? பகவான் மட்டும்தானா. இந்த உலகத்துல நீங்க யாரையும் புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஒருத்தனுக்கு போர் செய்யவே தெரியாது, போர் அப்படின்னு எழுதவே தெரியாது, அவனை மா வீரன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாங்க.
ஒருத்தனுக்கு கண்ணே சரியா தெரியாது, அவன் தான் கல்வி கல்வி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. படிக்கும் போதே தத்தான் படிச்சுட்டு இருப்பான், அவனா கல்வி தந்தை அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்ம மனுஷங்க பகவான புகழ்றது காட்டிலும் எனக்கு என்ன பண்றாங்க, மனுஷங்களுக்குள்ளாரே மனுஷங்களை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தெந்தே நராதமா மாயா அபகிருத ஜான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. இவங்க 4 பேர் என்கிட்ட வரவே மாட்டாங்க அப்படின்றார். யாரு? நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக, முட்டாள்கள் என்னிடம் வரமாட்டாங்க. முட்டாள்கள் யாரு தெரியுமா? யார் ஒருவனுக்கு சாஸ்திரம் தெரியல அவனை முட்டாள். சாஸ்திரம் தெரியல பகவானை வழிபடவே முடியாது, முதல் முட்டாள். அடுத்தது நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தியந்தே நராதமஹ. நராதமஹ அப்படின்னா மனிதர்களில் கீழ்நிலைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்களுக்கு சாஸ்திரம் தெரியும், ஆனா சாஸ்திரத்துடைய சரியான அர்த்தம் தெரியாது. அதனால என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க தேவர்களை வழிபட ஆரம்பிப்பாங்க, இல்ல மனிதர்களை வழிபட ஆரம்பிக்குவாங்க. நராதமா. அடுத்தது வர்றது மாயா அபகிருத ஜானாக. இவங்க நல்ல பண்டிதர்களா இருப்பாங்க, நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஆனா இவங்களுடைய ஞானமானது மாயினால கவரப்பட்டதுனால தேவர்களை வழிபட்டு இருப்பாங்க. இவங்க மாயா அபகிருத ஜானாக. 4வது யாரு? ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக. இவங்க என்ன பண்ணுவாங்க? அசுரர்கள், அசுரகுணம் படைத்தவர்கள். ஆல்ரெடி 3 சொல்லிட்டோம். ஒண்ணு பகவானை வழிபடாதவங்க, இன்னொன்னு மனுஷனை வழிபடுறவங்க, 3வது தேவர்கள் வழிபடுறவங்க. 4வது கேட்டகரி என்ன இருக்கு? பேய் பூதங்கள்லாம் எல்லாமே இதுல வந்துருச்சு. அவ்வளவுதான். எதுக்கு சார் நான் மத்தவங்களை வழிபடணும், எதுக்கு சார் நான் தேவதைகளை வழிபடணும், நான் தான் இருக்கிறேனே, என்ன வழிபட்டா என்ன, எல்லாரும் புகழ்ந்து பேசினா அதுவே போதும். எல்லாரும் அப்படிப்பட்டவங்களா இருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்துல. தன்னுடைய பெயர் தன்னுடைய புகழதான் என்ன பண்ணும் இன்னைக்கு நிலைநாட்டுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ராவணனோ ஹிரண்யகசிபோ கும்பகர்ணனோ, ராவணனோ ஹிரண்யகசிபோ என்ன பண்ணாங்க? தங்களுடைய புகழை எல்லாரும் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அதான் அசுர பாவம் அப்படின்னு சொல்றோம். அசுரர்கள்லாம் யாரு? தங்களுடைய புகழை தாங்களே பரப்பிக் கொள்பவர்கள். நான் தான் என்னதான் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் என்னதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் இல்லையா? சோ அப்படி தன்னுடைய பெருமையை சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, கோவிந்த சப்தத்தினால் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல யாரையும் கண்டு பெருசா பெருமை அடைய வேண்டாம், அதே போல யாரையும் சிறுமையாவும் நினைக்க வேண்டாம். இந்த உலகத்துல எல்லாமே பகவானுடைய சக்தியா பார்த்து அந்த பகவானுக்கு பெருமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு கடைக்கு போன, ஒரு மண்லாம் செய்வாங்க, இந்த மண் பானை எல்லாம் செய்வாங்களே, அந்த கடைக்கு போன சின்ன குழந்தைங்கலாம், நம்ம ஜேபிஎஸ் ஸ்கூல் பசங்க எல்லாம் போனாங்க. போன உடனே அந்த பசங்க ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏய் எனக்கு தான் சிங்கம் வேணும், ஏய் எனக்கு தான் குரங்கு வேணும், ஏய் எனக்கு தான் பசு வேணும், ஏய் எனக்கு தான் இது வேணும், எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதே அவர் டீச்சர் போறார், ராமானுஜன் தானே, ராமானுஜன் சார் போறார். அவர் பார்த்துட்டு இது மேலாம் அவருக்கு ஆசை கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் என்னதான் வெல்லுமே, எல்லாமே என்னதான் வெறும் களிமண் தான் இல்லையா? களிமண்ணுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கோம். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு குரங்கு பொம்மை வேணும், எனக்கு சிங்க பொம்மை வேணும், எனக்கு பெண் பொம்மை வேணும், எனக்கு ஆண் பொம்மை வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு ஞானிக்கு தெரியும் இது என்ன, இதுல என்ன கிடையாது, சிங்கமும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, இதெல்லாம் என்னதான் வெறும் களிமண் தான் அப்படின்னு தெரியும். அது போல இந்த உலகத்துல நாம் என்ன பண்றோம்? இது உயர்ந்த பொருள், இது தாழ்ந்த பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையில ஞானம் இருக்கவங்களுக்கு தெரியும் எல்லாமே என்னதான் பகவானுடைய சக்திகள் அப்படின்னு தெரியும். அதனால இதை உயர்ந்தது இதை தாழ்ந்த நினைக்க மாட்டார். எது எனக்கு தேவையோ அதை உபயோகப்படுத்துவார். அதுல வேற்றத்தாழ்வு அப்படிங்கறத அவரு பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுதான் கோவிந்த அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே போல கோவிந்த அப்படிங்கிற சப்தம் ராமரையும் குறிக்குமா? ஏன்னா யார் ஒருவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்யறாரோ அவருக்கு பேரு கோவிந்த. அதனால ராமரும் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சதுனால கோவிந்த சப்தம் அப்படிங்கிறது ராமரையும் ராமச்சந்திர பகவானையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 188வது நாமம் கோவிதாம் பதிகி அப்படின்னு சொல்லி சொல்றார். கோவிதாம் பதிகி அப்படின்னா என்னது? கோ அப்படின்னா இங்க வேதம், வித் அப்படின்னா தெரிந்தவர்கள், பதிகி அப்படின்னா பாதுகாப்பவர். யார் ஒருவர் சாஸ்திரம் அறிந்தவங்களா இருக்காங்களோ, யார் ஒருவர் வேதத்தை அறிந்தவர்களா இருக்காங்களோ அவர்களை பாதுகாப்பவர். அதனால் அவருக்கு கோவிதாம் பதிகி, வாக்விதாம் வரிஷ்டா இல்லைன்னா
கோவிதாம் வரஹ அப்படின்ற பல்வேறு வேற அர்த்தங்கள் நம்மளுக்கு எடுத்து காட்டுறாரு. அதே போல இங்க இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறாரு. கோவிதாம் பதிகி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம்? உயர்ந்த வார்த்தைகளை பகவான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அந்த உயர்ந்த வார்த்தைகள் என்னது? சாஸ்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பகவான் நம்மளுக்கு சாஸ்திரத்தை கொடுத்திருக்கார். அந்த உயர்ந்த வார்த்தைகளுக்கு அவர் தான் அதிபதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப உயர்ந்த வார்த்தைகளுக்கு மட்டும்தான் பகவான் அதிபதி அப்படின்னா கிடையாதான். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சப்தமா இருந்தாலும் எல்லா சப்தத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ற. என்ன சப்தம்? இப்ப குயில் சப்தம் போடுதே, இந்த குயிலுக்கு பாட சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா பகவான் தானே. சிங்கம் இருக்கு இல்லையா? சிங்கம் என்ன ஆகுது? உருமுது இல்லையா? அந்த உருமக்கூடிய சப்தத்தை சிங்கத்துக்கு உண்டுபடுத்தி கொடுத்தது யாரு அப்படின்னா பகவான் தானே. இப்படியாக இந்த உலகத்தில் நாம் பார்த்து வியக்கக்கூடிய எந்த சப்தத்திற்கும் மூலம் யார் தானே? பகவான் தானே. அதனாலதான் அவருக்கு பேரு கோவிதாம் பதிகி அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்துல எல்லா சப்தமும் அவர் தான் குறிக்கும். இந்த உலகத்துல எல்லா சப்தமும் அவரிடம் இருந்தா தோன்றியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தமிழ் ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி, 3 லட்சத்துக்கு வருடத்துக்கு முன்னாடியே தோன்றிய மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா, இந்த மொழி எப்படி தோன்றியது அப்படின்னு கேட்டா அது தெரியாது சார். காட்டுவாசிங்க என்ன பண்ணாங்க? அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. அப்படி பேச பேச எழுத்துக்களா உருவானது. அந்த எழுத்துக்களே அந்த சப்தங்கள் உருவானது. அந்த சப்தங்கள் வந்து எழுத்து எழுதினாங்க. அந்த எழுத்துக்கள்லாம் சேர்த்து போட்டு ஒரு வார்த்தையா மாத்தினாங்க. அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து போட்டு ஒரு வாக்கியத்தை உருவாக்குனாங்க. அந்த வாக்கியத்தெல்லாம் சேர்த்து போட்டு நிறைய கதைகளை உருவாக்குனாங்க. இப்படிதான் தமிழ் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயம். நம்ம இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் பார்க்கிறோம், ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்க்கிறோம், ஒவ்வொரு இலக்கண நயத்தையும் பார்க்கும் பொழுது இது எங்கேயா தானா உருவாகி இருக்க முடியுமா அப்படின்னா எங்கேயும் தானா உருவாகாது. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், விக்னேஷ் கிட்ட கேட்கிறேன். விக்னேஷ் வந்து என்ன பண்றான்? விக்னேஷ் தாண்டா லோகேஷ், இவங்க 2 பேர் இப்படிதான். லோகேஷ் என்ன பண்றான்னா ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கொண்டு வரான். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி காட்டுறான். இந்த டிக்ஷனரி நல்லா இருக்கா பிரபுன்ட்டு. நல்லா இருக்குப்பா. இந்த டிக்ஷனரி எப்படா கிடைச்சு, எங்கடா கிடைச்சது அப்படின்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல, நேத்து வந்து சிவகாசியில ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்துல என்ன ஆனது அப்படின்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, எல்லா எழுத்துக்களையும் எடுத்து அதுவே சேர்த்து அதே வார்த்தைகளை உற்பத்தி செஞ்சு அதுவே அந்த வார்த்தைகளுக்கான மொழிபெயர்ப்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் எல்லாத்தையும் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் கொடுத்து அதுவே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நின்று அதுவே எடிட் செய்து அதே லே அவுட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி எனக்கு காலைல கிடைச்சது அப்படின்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமான விஷயமோ அந்த அளவுக்கு முட்டாள்தனமான விஷயம் தான் இந்த உலகத்துல மொழி அப்படிங்கிறது தானா தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றது. இங்க நம்ம பாக்குறோம் கோவிதாம் பதிகி அப்படின்னா இந்த உலகத்துல எந்த மொழி பேசினாலும் அது மிருகங்களுடைய மொழியா இருக்கலாம், இல்ல பறவைகளோட மொழியா இருக்கலாம், இல்ல பூச்சிகளோட மொழியா இருக்கலாம். இந்த எல்லா மொழிக்கும் யார் தான பதி? பகவான் தான். நல்லா இருக்கு பேர் இங்க கோவிதாம் பதிகி அப்படின்னு பேர் கொடுக்கிறார். திருவள்ளுவர் எப்படிதான் ஆரம்பிக்கிறார் திருக்குறளை? அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் தமிழ் எல்லாம் சொல்லவே இல்லை. அ முதலாகிய எல்லா எழுத்துக்களுக்கும் அவர் தான் மூலம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? தமிழ் மொழிக்கு மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் தமிழை மட்டும் வைக்கல. இந்த உலகத்துல நாம் எந்த வார்த்தைகளை எந்த எழுத்துக்களை எடுத்தாலும் அது எல்லாருக்கும் மூலம் யார் தானா? பகவான் தான் அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவா சொல்லிட்டார். அங்க அவர் ஏன் எழுத்துக்கள் எடுத்து பேசுறார்? அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பிரபஞ்சத்திற்கும் அவர் தான் மூலம் சொல்லியிருக்கலாம். இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தான் மூலம் சொல்லியிருக்கலாம். இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா மலைகளுக்கும் எல்லா விதமான நதிகளுக்கும் எல்லாத்துக்கும் மூலம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் பேசாம அவர் என்ன சொல்லிட்டாரு? எழுத்துக்களுக்கெல்லாம் மூலம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் எழுத்துக்களை எடுத்து பேசுறாரு? ஏன் திருவள்ளுவர் எழுத்துக்களை எடுத்து பேசுறாரு? எழுத்துல இருந்தா, வார்த்தையில் இருந்தா, சப்தத்தில் இருந்தா கரெக்டா தான் சொல்றீங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய விதமான பொருட்கள் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு இல்லையா? வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கு. ஆனா இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு குணம், ஒரு பொதுவான குணம் இருக்குன்னா அது என்ன குணம்? என்னது? என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாரு? இப்ப ஃபேன் இருக்கு, புக் இருக்கு, மைக் இருக்கு, வாட்ச் இருக்கு, கார் இருக்கு, விக்கிரகம் இருக்கு, கேமரா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பொருள்.
இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறு விதமான குணங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த உலகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு காமனான குணம் இருக்கு. அந்த குணம் என்னன்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? பெயர் இருக்கு, நேம், நாமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ரூபங்கள் வேறுபடலாம், ஆனா நாமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. பெயர் அப்படிங்கிறது எல்லாருக்கும். பெயருக்கு எது அடிப்படை? எழுத்துக்கள் தான் இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படின்ற இடத்துல சொல்றாரு அவரு, இந்த உலகத்துல நீங்க எதெல்லாத்தையும் எழுத்துக்களாலேயோ வார்த்தைகளாலேயோ வர்ணிக்க முடியுமோ அது எல்லாத்துக்கும் மூலம் யார் தானே? பகவான் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? சோ அப்படிப்பட்ட விஷயம் தான் அங்க சொல்றாரு, கோவிதாம் பதிஹி அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது 189வது நாமம் மரீச்சி அப்படின்னு சொல்றாரு. மரீச்சி அப்படின்னா அது கிரணம் இல்லையா? ஒளி கிரணம், ஒளின்னு சொல்றோம் இல்லையா? அது போல ஒளியாக இருப்பவன் மரீச்சி அப்படின்னு சொல்றார். ரே ஆஃப் லைட், லுமினஸ் அப்படின்ட்டு அர்த்தம் கொடுக்குறாங்க. மிரு அப்படின்ற தாத்துல இருந்து வருது. மிரு அப்படின்னா லைட், மிரு அப்படின்னா இறப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? மரணம் அப்படிங்கிறது மிரு தாத்துல இருந்து தான் வருது இல்லையா? அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒளியாகவும் இருக்காரு, சில விஷயங்களை ஒழிக்கக்கூடியவராகவும் இருக்காரு. ஒளி ஒளி ரெண்டும் இருக்கு இல்லையா? ஒளின்னா என்னது? வெளிச்சம். இன்னொரு ஒளி அப்படின்னா அழிக்கிறது இல்லையா? இன்னொரு ஒளி அப்படின்னா சப்தம் இல்லையா? சோ பகவான் மூணாவது இருக்காரு இல்லையா? இதற்கு முன்னாடி தானே பார்த்தோம், கோவிதாம் பதிஹி என்ன இருக்காரு? ஒளியா இருக்காரு. இங்க ஒளியாவும் இருக்காரு, ஒளியாவும் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி, யார் ஒருவர் பக்தியோட இருக்காரோ அந்த பக்தனுக்கு என்ன பண்றாரா? தன்னை இந்த ஒளியினால வெளிப்படுத்ததுனால அவருக்கு பேரு மரீச்சி அப்படின்னு கொடுக்கிறார். எல்லா விதமான ஒளிக்கும் ஒளியாக இருக்கிறார், எல்லா விதமான வெளிச்சத்திற்கும் வெளிச்சமாக இருக்கார். பகவானை நாம் இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது அப்படிங்கறத விஷயம். நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி சொல்றாரு இல்லையா, நாம் பகவானை பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்கள் நமக்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்றாரு. எந்த ஸ்லோகத்துல சொல்றாரு? புலன்களால பகவானை உணர முடியாது எந்த ஸ்லோகத்துல சொல்றாரு? அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நா பவேத் கிராஹ்யம் இந்திரியை அப்படின்னு சொல்றாரு. சேவமுகே ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ அப்படின்னு சொல்றாரு. பகவானை நம்முடைய முயற்சியினால நம்முடைய கண்களை கொண்டு தெரிஞ்சுக்க முடியாது, அவராக தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மால புரிஞ்சுக்க முடியாது. சோ பகவான் தன்னுடைய கருணையினால தன்னைத்தானே வெளிக்காட்டிக் கொள்வதனால அவனுக்கு பேரு மரீச்சி அப்படின்னு சொல்றார். ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம். சூரியனை காட்டுவதற்கு நம்மளுக்கு வேற ஒரு விளக்கு தேவையில்லை. சூரியன் எப்படி இருக்கும்? ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். சூரியன் தோன்றும் போது எல்லாருக்குமே தெரியும் சூரியன் தோன்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியனை காட்டுவதற்கு இன்னொரு பொருள் தேவையில்லை, சூரியனே தன்னை பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அது போல பகவான் தன்னை வெளிப்படுத்துவதற்கு வேற எந்த ஒரு உதவியும் எடுத்துக்கிறது கிடையாதா? பகவானே ஸ்வயம் பிரகாசமா இருக்காரா? பகவானை வேற எந்த ஒரு காரணத்தினாலையும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒளியாக பகவான் இருக்கார். தேஜஸ்வியா இருக்காரு, இல்லைன்னா காந்திமானா இருக்காரு, இல்லைன்னா ஞான சுடராக இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கண்களை கொண்டு பகவான் நம்மளால பார்க்க முடியல, ஆனா ஞானம் அப்படின்ற கண்ணை கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானை பார்க்க முடியும். நம்ம சாஸ்திரத்துல புராணங்கள்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குருடர்களுக்கும் பகவானுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. இல்ல கண் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? பகவானை உணர்ந்து இருக்காங்க. யாரெல்லாம் உதாரணம் சொல்லலாம்? பில்வமங்கல் டாக்கூர், அப்புறம் குருடர்களும் பகவானை உணர்ந்த சூரதாசர். சூரதாஸ் அப்படின்றது பிரஜ்ல இருக்கார், விருந்தாவனத்தில் இருக்கார். வேற கூரத்தாழ்வார். ஓகே, அவருக்கு வயசான காலத்துல கண்ணு போயிடுச்சு, அவரும் பகவானை உணர்ந்தார். வேற எல்லாம் நம்மள யாருக்கும் உங்களுக்கு நம்மள யாருக்கும் உங்களுக்கு தெரியவே இல்லையா? நம்மளுக்கு அவ்வளவு கண்ணு இருக்கா என்ன பகவானை பாக்குறதுக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சுரதாசர் கண்ணு கிடையாது, பில்வமங்கல் டாகூர் கண்ணு கிடையாது. உண்மையில யாருக்கு தான் கண்ணு கிடையாது? நமக்கு தான் கண்ணு கிடையாது. அவங்களுக்கு நல்லா கண்ணே இருந்தது. ஏன்னா அவங்க பகவானையும் பார்க்க முடிஞ்சது, இந்த உலகத்தையும் சரியா பார்க்க முடிஞ்சது. நம்மால இந்த கண்ணை வச்சுட்டு இந்த உலகத்தையும் பார்க்க முடியல, பகவானையும் சரியா பார்க்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு இந்த கண்ணு பிரயோஜனமற்ற கண், நமக்கு வேற ஒரு கண்ணு தேவை.
சோ நமக்கு எல்லாரும் கண் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உண்மையில் நம்ம யாரும் கண்ணோட கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம் தூக்கத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை பாக்குறோமே, கனவுல பாக்குறோமே, நம்ம கண் என்ன இருக்கு? இப்ப தூக்கத்துல மூடிதான் இருக்கு. ஆனா பார்க்க முடியுதா? பாக்குறோமா இல்லையா? கனவுல பாக்குறோமா இல்லையா? கண்ணு மூடிட்டு இருக்கு, எப்படி சார் பார்க்க முடியுது நம்மளால? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கண்ணு உண்மையில தேவை கிடையாது நம்ம விஷயங்களை பாக்குறதுக்கு, இல்லையா? பகவானுடைய கருணை இல்லை அப்படின்னா இந்த கண்ணிருந்தும் எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். கேனோ உபனிஷத் அப்படின்ற உபனிஷத்துல பேசப்படுது. கேனேஷிதம் பிரேஷிதம் மனஹா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். யாரால உந்தப்பட்டு இந்த கண்ணால நான் பார்க்க முடியறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நான் பகவானை பார்க்க முடியுமா, எனக்கு பகவானை காட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பகவானை நீ பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா பார்க்கக்கூடிய தன்மையே பகவான் தான். புரியுதா உங்களுக்கு? பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, நாம் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அந்த பார்க்கக்கூடிய தன்மையை யாருதான்? பகவான் தான். கண்ணே கண்ணை பார்க்க முடியாது. கண்ணுக்கு கண்ணாக பகவான் இருக்கிறதுனால, கண்ணு பகவான் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த உலகம் தெரியுதே தவிர நான் இந்த கண்ணை வச்சு உலகம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? இந்த உலகம் இருக்கிறதுனால பகவான் இருக்கு நம்ம சொல்லுவோம். உலகம் இருக்கு, பகவான் இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இத சாஸ்திரம் மாத்தி பேசுது. இந்த உலகம் இருக்குன்னு தெரியறதே பகவான் இருக்கிறதுனால தான்டா அப்படின்னு சொல்ற. நீ கேள்வி கேட்கறல்ல, நான் பகவானை பார்க்க முடியுமா அப்படின்னு வாய் திறந்து பேசுற இல்ல, இந்த பேச்சை யாரால வருதா? பகவான் கிட்ட இருந்தா வருதான். எல்லாம் ஊமையர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நாக்கு இருக்கு, அவங்களால என்ன பண்ண முடியல, பேச முடியலையே. அவங்களுக்கு எல்லாம் காத்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு, சப்தம் சரியா வெளில வர மாட்டேங்குது, இல்லையா? கண் இருக்கு, பார்க்க முடியலையே, காது இருக்கு, கேட்க முடியலையே, எதுவும் பண்ண முடியலையே. அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சக்தியே அவர் தான் சொல்லி சொல்றார். உண்மையில நாம் பார்ப்பது கிடையாது அந்த உலகத்தை, நமக்குள்ள இருந்து இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கறது யார் தானா? பகவான் தான். பகவான் பார்த்து நமக்கு ஒரு விஷயத்தை காட்டல அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் தெரியவே போறது கிடையாது. அதனால இங்க சொல்றாரு, பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு, நம்ம கண்ணுக்குள்ளார கண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. கேனோ உபனிஷத் அப்படின்ற உபனிஷத்துல இந்த விஷயம் ரொம்ப அழகா பேசப்படுது. யாரால் உந்தப்பட்டு இந்த கண் பார்க்கப்படுது? பகவானால உந்தப்பட்டு கண்ணால நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ற. சோ அப்படிப்பட்டவர் தான் மரீச்சி அப்படின்னு சொல்லி சொல்ற. பகவான் ஞானச்சுடராக இருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்ற. 190வது நாமம் தமனஹா அப்படின்னு பேரு. தமன் இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தமன்ற வார்த்தை? தமன்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? ஜியோகிராபி படிச்சுக்கும் போது கேள்விப்பட்டிருக்கீங்களா தமன் அப்படின்ற வார்த்தை? தமன்ற வார்த்தை எங்க இருக்கு? டியூ தமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவா, தியூ, தமன் இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. தமன் அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. குஜராத் ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் வெளியில் இருக்கக்கூடிய தீவு தான் தமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி விகாஸ் மகாராஜன் குரு மகாராஜ் என்ன பண்ணா, அந்த ஊர்ல நாங்க பிரச்சாரம் பண்றதுக்காக போனோம். தமன் அப்படின்ற ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ண போனோம். திஸ் பிளேஸ் நேம் இஸ் கால்ட் தமன், பட் ஆக்சுவலி ஹியர் தேர் இஸ் நோ தமன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையில தமன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சம்ஸ்கிருதத்துல கண்ட்ரோலிங் அப்படின்னு அர்த்தம். தமன அப்படின்ற சப்தத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தமன்னா கண்ட்ரோலிங். ஆனா குஜராத்ல இருக்கு இல்லையா, குஜராத்ல இதெல்லாம் வெளியில விற்க மாட்டாங்க, கவர்மெண்ட்ல விற்க மாட்டாங்க. இது மாமிசம் சாப்பிடறதுல வெளில கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, வார கடைசியில ஆச்சுன்னா எல்லாரும் வண்டியை போட்டு தமனுக்கு போவாங்க. டயூ டமன் அப்படின்னு 2 தனியான தீவு இருக்கு. அந்த தீவுக்கு எதுக்காக போவாங்க? புலன்கள் எல்லாத்தையும் ஓபன் பண்றதுக்காக போவாங்க. இவங்களால கட்டுப்பாட்டோட இருந்தாங்க இல்லையா புலன்களை, அங்க போய் அன்லீஷ் பண்றதுக்காக தான் தமனுக்கு போவாங்க. சோ தமன்ற வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கெடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் வேற பேரா வச்சிருக்கலாம். இங்க தமன் அப்படின்னு பகவானுடைய பெயர். அடங்க செய்பவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறார். தமன் என்னது? அடங்க செய்பவன். சம்சாரம் அப்படிங்கிற தாபத்தை ஒரு பக்தனுக்கு அடங்க செய்வதனால அவனுக்கு பேரு தமன அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதே போல தமன் அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா,
இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த இருளை நமக்கு போக்கக்கூடியவனா இருக்கனால, ஒளியினால இருளை போக்கக்கூடியவனா இருக்கனால உனக்கு பேரு தமன, சப்டியூடர், அடக்குபவன், அழிப்பவன் அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். கிருஷ்ண சூரிய சம, மாய அந்தகார, இந்த சப்தத்தை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம், அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சூரியனா இருக்காரு. மாய எப்படி இருக்கு? இருளா இருக்கு. எங்க சூரியன் இருக்காரு அங்க மாயை இருக்க முடியாது. நம்மளுக்கு ஈஸியான வார்த்தை தான், கேட்ட உடனே புரியுது. ஆனா இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த ரூம்ல எப்படி இருக்கு? எல்லாமே ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. ஒரு பக்கத்து ரூம்ல முழுமையா என்ன பண்ணிட்டேன்? லைட்ல ஆஃப் பண்ணிட்டேன், ரூம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ரூம்ல எப்படி இருக்கு? இருட்டா இருக்கு. அந்த ரூம்ல லைட் இருக்கா? இல்ல. அந்த ரூம்ல என்னதான் இருக்கு? வெறும் இருட்டு மட்டும் தான் இருக்கு. இந்த ரூம்ல லைட் மட்டும் தான் இருக்கு. இந்த உலகத்துல இப்படி பிரிச்சு சொல்லிட முடியல. இது நீங்க பகவான் கிட்ட சொல்ல முடியுமா? இந்த இடத்துல மட்டும் தான் கிருஷ்ணர் இருக்கார், இந்த இடத்துல மாயை மட்டும்தான் இருக்கு, இந்த இடத்துல கிருஷ்ணர் கிடையாது, இந்த இடத்துல மாயை மட்டும்தான் இருக்கு, இங்க சொல்ல முடியுமா நீங்க? கிருஷ்ணர் இல்லாத இடம் எங்கேயாவது இந்த உலகத்துல இருக்கா? இருக்கா என்ன? அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த அர்த்தத்தை? அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரே இடத்துல வெளிச்சமும் இருக்கு, இருட்டும் இருக்கு. அப்படி இருந்தா இதை புரிஞ்சுக்க முடியும். ஒரே இடத்துல மாயும் இருக்கு, கிருஷ்ணர் இருக்கார். இப்ப இதே ரூம்ல மாயும் இருக்கு, கிருஷ்ணர் இருக்கார். எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரே இடத்துல இருட்டும் எப்படி இருக்கும், வெளிச்சம் எப்படி இருக்கும்? லைட் ஆஃப் பண்ணாவா? கண்ணை மூடுனா இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? கண்ணை மூடிக்கிறோம். கண்ணை மூடி பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இந்த உலகம் இருட்டா மாறி போயிடுச்சு. கண்ணை திறந்தா வெளிச்சம் ஆயிடுச்சு. இதே இடத்துல நம்மளுக்கு இருட்டும் இருக்கு, இதே இடத்துல வெளிச்சம் இருக்கு. நம்முடைய கண்ணை திறந்து மூடுறதுல தான் எல்லாமே இருக்கு. அதே போல கிருஷ்ணர் வேற எங்கேயோ கிடையாது, கிருஷ்ணர் இங்கதான் இருக்காரு, மாயும் இங்கேதான் இருக்கு. நாம் கண்ணை திறந்து எல்லாமே பகவானுடைய சக்திகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாம கண்ணை மூடிக்கிட்டு நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம மாயில் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம குருவை சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷூர் உன்மிலிதம் ஏன, கண்ணை திறந்து வச்சுங்க அப்படின்னு சொல்றார். என்ன குரு என்ன நம்ம கண்ணை சாவி போட்டு திறந்து வைக்கிறார், திண்டுக்கல் பூட்டை திறந்து வைக்கிறாரா? கிடையாது. ஞானம் அப்படின்ற ஒரு சாவியை கொண்டு என்ன பண்றாரு? நம்ம கண்களை திறந்து வைக்கிறாரு. என்ன திறந்து வைக்கிறாரு? என்ன திறந்து வைக்கிறாரு? நாம் இந்த உலகத்துல பார்க்கும் போது இது எல்லாம் எனக்கு சொந்தமானது, நான் அனுபவிக்க வேண்டியது, என்னுடையது அப்படின்ற கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறோம். குரு நமக்கு சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் போக்தாரம் யக்ய தபசாம் அகம் சர்வஸ்ய பிரபவஹ இத்தியாதி வாக்கியங்களால இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் பகவானுக்கு சொந்தமானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பகவானுடைய அனுபவத்துக்காக உபயோகப்படுத்தணும், இந்த உலகத்துல எல்லாம் அவருடைய சங்கல்பத்தால் தான் நடக்குது அப்படின்ற ஞானத்தை கொடுக்கிறாரு இல்லையா? அந்த ஞானத்தை தான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து நம்முடைய சம்சாரம் அப்படின்ற இருளை குறைப்பதனால அவனுக்கு பேரு தமனஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சோ பகவான் நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. எப்படி கட்டுப்படுத்துறார்? பகவான் இங்க தமனஹான கட்டுப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். பகவான் நம்ம எல்லாத்தையும் எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்காரு? அரசாங்கம் நம்மள எல்லாத்தையும் எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கு? சட்டங்களால. எத்தனை வகையான சட்டங்கள் இருக்கு அரசாங்கத்துல? 2 வகையான சட்டங்கள் தான் இருக்கு. என்ன படிச்சீங்களா இல்ல சிவிக்ஸ் எல்லாருமே? 2 kinds of laws. என்ன லாலாம் இருக்கு? சிவில் லா, கிரிமினல் லா அப்படின்னு 2 லா இருக்கு. சிவில் லா அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய, சிட்டிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது. சிவில் லா ஃபாலோ பண்ணல அப்படின்னு எந்த லா கீழ போகணும்? கிரிமினல் லா கீழ போகணும். ஒருத்தர் சொல்லலாம், சார் நான் லாவெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் சார், நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னா அவனை தூக்கிட்டு போய் எங்க போட்டுருவாங்க? ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில போனா என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணவன்? கிரிமினல் சட்டத்தை ஃபாலோ பண்ணும். அப்ப நீ வெளியில இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி கண்டிப்பா நீ கவர்மெண்டோடைய சட்டத்தை பின்பற்றியே ஆக வேண்டும். சட்டத்தை பின்பற்றாம நீ இருக்கவே முடியாது. இப்படிதான் கவர்மெண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதே போலதான் பகவான் என்ன பண்றாரு? நமக்கு சாஸ்திரம் அப்படின்ற விதிமுறைகளால
நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. நமக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க இல்லையா? நம்ம கவர்மெண்ட்ல ஹோம் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும். ஹோம் மினிஸ்டரோட வேலை என்ன தெரியுமா? யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்கறதா ஹோம் மினிஸ்டரோட வேலை. அது போல இந்த யூனிவர்ஸுக்கும் பின்னாடி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அதுதான் தமனக. நாம் தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதற்கு தகுந்த தண்டனை வந்து சேருது இல்லையா? நமக்கு தெரியாமையே, அதற்கு பேர் தான் தமனக அப்படின்னு பேர்த்து கொடுக்கிறாரு. சோ இப்படியாக பகவான் பக்தர்களுக்கு தன்னுடைய ஞானத்தினால அவங்களுடைய சம்சாரத்தை குறைப்பவராக இருக்கார். ஞானமற்ற மனிதர்களுக்கு தன்னுடைய சாஸ்திர விதிகளால கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கார். இப்படியாக பகவான் என்ன பண்றாரு? இருளை போக்கக்கூடியவராகவும் இருக்காரு, அதே சமயத்துல எல்லாரையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கக்கூடியவரா இருக்காரு. பக்தர்களுக்கும் அபக்தர்களையும் என்ன பண்றாரு? இப்படி மாற்றி மாற்றி அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியாக பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா தமனஹ அப்படின்ற பெயரோட இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். 191வது நாமம் ஹம்சஹ. ஹம்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹம்சனா என்னது? அன்னப்பறவை இல்லையா? ஹம்சவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க ஹம்சஹ அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்கிறார் அப்படின்னா, யாரு ஒருவர் எல்லா விதமான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கார், அவருக்கு பேரு ஹம்சஹ அப்படின்னு பேர் கொடுக்கிறார். ஏன்னா ஹம்சாவதாரத்தோட நோக்கமே அதுதான். தேவர்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மா உள்பட சனகாதியர்களுக்கு ஒரு சந்தேகம், யார் முழுமுதற் கடவுள் அப்படின்ற சந்தேகம். அந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு என்ன பண்றாரு? பிரம்மா கிட்ட போய் கேட்கிறாங்க. பிரம்மாவே சொல்லிட்டாரு எனக்கும் தெரியல, யாரு முழுமுதற் கடவுள் என்ன படைச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் பகவான தியானம் பண்றாங்க. அப்ப பகவான் எந்த அவதாரத்துல வராரு? ஹம்ச ரூபத்துல வராராம். ஹம்ச ரூபத்துல வந்து என்ன பண்றாருன்னா உபதேசம் கொடுக்கிறார். ஹம்ச கீதை ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீமத் பாகவத்துல பாக்குறோம். இப்படியாக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பக்தருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கிறார், அவனுக்கு பேரு ஹம்சஹ. அதே போல பகவான் என்ன பண்றாருன்னா பக்தருடைய சம்சாரம் அப்படிங்கிற இந்த பயத்தை போக்கக்கூடியவரா இருக்கிறார், அவனுக்கு பேரு ஹம்சஹ அப்படின்னு இன்னொரு பேரு கூட இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல என்ன பயம், எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா சம்சாரம் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருக்கும் பயம். சம்சாரம்னா என்னது? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிறத சம்சாரம். இதை கண்டுதான் எல்லாரும் பயப்படணுமா? ஆனா இந்த உலகத்துல அதுக்குதான் யாரும் பயப்படுறதே கிடையாது. மத்த எல்லாத்துக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மனுஷங்க பயப்பட்டு இருக்காங்க. நம்ம பசங்களே பாருங்களேன், நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கமா சொல்லி கொடுத்துட்டாங்க. சாஸ்திரத்துல ரொம்ப கிளீனா சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு, இல்ல மாணவர்கள் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் பயப்பட வேண்டிய விஷயம் இதுதான்ப்பா. என்னது? ஜென்ம, மிருத்யு, ஜரா, வியாதி, துக்க, தோஷானு தரிசனம். தரிசனம்னா என்னது? பார்வை, பார்க்கிறது, இல்ல ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த உலகத்துல நாம் என்ன ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு இதுதான்ப்பா 4 முக்கியமான பிரச்சனை சம்சாரத்துல, இதுல இருந்து வெளியில வரதுதான் மனித வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற கல்வியை கொடுக்கணும். இதுதான் வேத கல்வி முறை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை எப்படி தெரியுமா இருக்கு? நீ எப்படி ஒரு நல்ல அடிமையா இருக்கிறது, ஒருத்தனை கீழே நீ எப்படி விசுவாசமா வேலை பண்றது இல்லையா? அது ஐடியா இருக்கலாம், அது ஐஐடியா இருக்கலாம் இல்லையா? இந்த எல்லா கல்வி முறையும் கடைசியில் இங்கதான் போய் மிக்குது. என்னது? ஒருத்தன் கீழே எப்படி கை கட்டி வேலை செய்யறது. ஏன்னா இந்த கல்வி முறையானது கொண்டு வந்தது யாரு? இந்த கல்வி முறை கொண்டு வந்தது யாரு? இப்ப நம்ம படிக்கக்கூடிய கல்வி முறை கொண்டு வந்தது யாரு? மெக்காலே அப்படின்ற ஒரு ஆள் இல்லையா? மெக்காலே என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வராரு, வந்து சுத்தி பாக்குறாரு. அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான்? நிறைய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி எல்லாம் கட்டிட்டான். கட்டினதுக்கு அப்புறம் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். வேலைக்காக எங்க இருந்து ஆளை பிடிச்சிட்டு வருவான்? இந்தியாவில் இருந்தா ஆளுங்களை எடுக்கணும். அப்ப ஆளுங்களை எடுக்கிறது என்ன பண்ண? அவன் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? சும்மா வேலைக்கு அனுப்ப முடியாது. சேல்ஸ்மேன், எக்ஸிக்யூட்டிவ், இல்ல வந்து மேஸ்திரி, இல்ல சித்தா, நிறைய வேலை இருக்கு உள்ளார. மெக்கானிக் இல்லையா, என்ஜினியர், அக்கௌண்டன்ட், மேனேஜர், நிறைய போஸ்டிங், நிறைய வேலை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமே. ட்ரைனிங் கொடுக்கறதா என்ன பண்ணா? ஸ்கூல் ஆரம்பிச்சான், காலேஜ் ஆரம்பிச்சான். அதுல ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணான்? எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலைக்கு ஆளுங்க அமைச்சிட்டே இருந்தான். இது வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த கல்வி முறையானது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நல்ல வேலையாள உற்பத்தி பண்ணுமே தவிர ஒரு நல்ல மனிதனை உற்பத்தி பண்ணாது. சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா அவன் கண்டிப்பா நல்ல மனிதனாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தப்பு சொல்லல. நம்ம பசங்களை நாம் ஒரு நல்ல ஒரு முதலாளிக்கு அடிமையா மாத்தணுமா, இல்ல நாம் பசங்களை ஒரு பக்தனா மாற்றணுமா, நல்ல குணங்களுடைய பக்தனா மாற்றணுமா அப்படிங்கிறது
நாம தான் யோசிக்கணும், பெற்றோர்களை நாம தான் யோசிக்கணும். அதுக்காக கல்வியே வேணான்னு சொல்லி சொல்ல, யாரும் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லி சொல்ல. நீங்க ஸ்கூலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, காலேஜுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதே முக்கியத்துவத்தை எது கொடுக்கணும்? கிருஷ்ண உணர்வுக்கும் கொடுக்கணும். இங்க எத்தனை அப்பா அம்மா உங்க பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பிரபு எங்க பசங்க எல்லாம் வயசாகி ரொம்ப பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. ஓகே, ஒரு சில கூப்பிட்டு வந்திருக்கீங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மத்த பசங்க எல்லாம் வீட்டுல இதை டிவி பார்த்துட்டோ, இல்ல போன் விளையாண்டுகிட்டோ, இல்ல எங்கேயாவது வெளில சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பசங்க வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே. நம்மளுக்கே தெரியுது கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு தெரியுது. அப்ப என்ன பண்றோம்? அவங்கள அந்த கஷ்டத்துல ஈடுபடுத்தணும். உண்மையான ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு என்னன்னு புரியறது கிடையாது இல்லையா? கிருஷ்ண பக்திக்கு அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கிறது கிடையாது. பசங்களை காலையில 6 மணிக்கு கூப்பிடுறாங்க ஸ்கூலுக்கு. பரவாயில்ல பிரபு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப டிவிஎஸ் ஸ்கூல்லாம் இருக்கு, காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிறோம். 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறோமோ இல்லையா, ரெண்டாவது விஷயம். சமைச்சு என்ன பண்றோம்? அவங்களுக்கு பேக் பண்ணி 6 மணிக்கெல்லாம் வண்டி ஏற்றி விட்டுறோம். அப்புறம் அவங்க மத்தியானம் 3 மணிக்கு தான் வருவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, 3 மணிக்கு வந்தாலும் சரி, சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாலும் சரி. எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வைங்க, நிறைய சொல்லி கொடுங்க பசங்களுக்கு. என்ன பண்ணுங்க? ஸ்கேட்டிங் சொல்லி கொடுங்க, அப்புறம் கராத்தே சொல்லி கொடுங்க, அப்புறம் கம்பு சுத்து சொல்லி கொடுங்க இல்லையா? நீங்க எங்க போய் ஸ்கேட்டிங் ஆட போறாங்க? எங்கேயாவது இங்க சர்க்கிள் இருக்கான்னு, ஐஸ் ஓடிட்டு இருக்கான்னு, எதுக்கு ஸ்கேட்டிங் கத்துறாங்கன்னு தெரியல. ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறோம் இல்லையா, கம்பு சுத்த கத்துக்கிறோம். ஏற்கனவே ஒருத்தர் நல்லா ரஜோகுணத்துல அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப கம்பு சுத்திட்டு எல்லாரும் தப தபான்னு எல்லாம் அடிச்சு கம்பளி அடிச்சுக்க போறாங்க. டக்குமுண்டா கத்துக்கிறோம், கராத்தே கத்துக்கிறோம். ஏற்கனவே எல்லாருக்கும் ரஜோகுணம் தான் அதிகமா இருக்கு. சோ கல்வி அப்படிங்கிறது ரஜோகுணத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடாது, சத்வகுணத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இல்ல ரஜோகுணத்தை அதிகப்படுத்துறாங்களா, சத்திரிகளுக்கு என்ன பண்ணலாம்? ரஜோகுண கல்வி சத்திரிகளுக்கு கொடுக்கலாம். பிராமண பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் தேவேன்னு பாவம் உட்காந்துட்டு இருக்கான். அவனை படிக்க சொல்ல படிப்பான். அவனை போயிட்டு நீங்க கத்துக்கோடா, அவனை வந்து குத்துறான்னா அவனால சுத்த முடியாது, கீழே விழுந்துருவான். மத்தவனை போட்டு அவனை அடிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு தேவையே இல்லை இதெல்லாம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாருக்கு என்ன தேவையோ அந்த கல்வி முறையை சொல்லி கொடுக்கணும். இங்கதான் சொல்றாரு ஹம்சஹ அப்படின்ற வார்த்தையில சொல்லி கொடுக்கிறாரு. ஹம்சஹ அப்படின்னா சம்சார பயத்தை போக்கக்கூடிய ஹம்சஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹம்சம் சொன்னா உங்களுக்கு வேற என்ன ஞாபகம் வருது? நம்ம நிறைய காலம் புராண காலத்துல இருந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து கேட்டு வரும், ஹம்சம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்னது? பாலையும் தண்ணியும் கலக்கி கொடுத்தா பாலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தண்ணிய விட்டுட்டு போயிடும். ஒரு லிட்டர் குண்டா வச்சுட்டு அதுல பால் 1/2 லிட்டரு தண்ணி 1/2 லிட்டர் கலந்து வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அது வந்து பாலை மட்டும் உறிஞ்சிட்டு அந்த குண்டால பார்த்தா மிச்சம் 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். அப்படியா? அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? தெரியல எனக்கு. அப்படி செய்யுமான்னு தெரியல எனக்கு. உண்மையில என்ன அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, தாமரை இருக்கு இல்லையா, தாமரை பொதுவா எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். தண்ணியில தான் உள்ள மூழ்கி இருக்கும். தண்டு உள்ள மூழ்கி இருக்கும், வெள்ளை மலர் மட்டும் தான் இருக்கும். இந்த ஹம்ச பறவை இருக்கு இல்லையா, இதுக்கு சாப்பாடே என்ன அப்படின்னா, அந்த தாமரை தண்டுக்குள்ளார ஒரு பால் மாதிரி வடியுமா. அந்த பால் தான் என்ன பண்ணுமா இந்த ஹம்சம் குடிச்சு உயிரோடு இருக்குமா. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹம்சம் என்ன பண்ணும்? தண்ணிக்குள்ளாரியே மூழ்கிட்டு இருந்தாலுமே கூட தன்னுடைய அழகெல்லாம் என்ன பண்ணுவா, அந்த தாமரை தண்டுக்குள்ள போயிட்டு தண்ணிய கலக்காம அந்த பாலை மட்டும் உறிஞ்சு குடிச்சிருமா. இப்படிப்பட்ட திறமை யாருக்கு இருக்கு? ஹம்சத்துக்கு இருக்கு. இப்படிதான் ஹம்சத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஹம்சத்தை கூட்டு வந்து மில்க் டெஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த பால்ல எவ்வளவு தண்ணி கலந்துருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ஹம்சத்தை கூட்டு வந்து பால் வேற தண்ணி வேறையா பிரிச்சிடலாம். அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஆவின் பால் கொண்டு வந்து வச்சுட்டு இதுல எவ்வளவு பால் இருக்கு, எவ்வளவு தண்ணி இருக்கு, பிரிச்சு காட்டு ஹம்சமே சொன்னா அது பிரிச்சு காட்டாது. ஹம்சம்னா இதுதான் அர்த்தம். இது ஒரு அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஹம்சம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தத்தை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எவ்வளவோ சாஸ்திரங்கள் பறந்து விரிந்திருந்தாலும் பகவான் என்ன பண்றாரு, அதுல இருந்து நம்மளுக்கு வெறும் எசன்ஸ் மட்டும் என்ன பண்றாரு, எடுத்து கொடுத்துறாரு இல்லையா. அதனாலதான் அவருக்கு பேரு ஹம்சஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு வரதோட நோக்கம் என்னது? தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்றாரு. இங்க சம்ஸ்தாபனம் அப்படின்ற வார்த்தையை ஆச்சாரியர்கள் எடுத்து விளக்குறாங்க. சம்ஸ்தாபனம்னா என்னது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்தாபனம்னா என்னது? உருவாக்குதல். ஒரு ஸ்தாபனம் நிறுவனம் இல்லைன்னா நிறுவுதல் அப்படின்னு அர்த்தம். அங்க என்ன சொல்லியிருந்தா போதும், பகவான
தர்ம ஸ்தாபனார்த்தாயன்னு சொன்னா போதும், தர்மத்தை நிலநாட்ட வந்தான்னு சொன்னா போதும். ஆனா என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. சம்ஸ்தாபனம் அப்படின்னா சம்யக் ரூபேன ஸ்தாபயதி இது சம்ஸ்தாபனம் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலகத்துல நிறைய தர்மங்கள் இருக்கா, எல்லா தர்மங்களும் குழப்பத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கா. மனிதர்களுக்கு எந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரியாம குழம்பிட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட குழம்பிய மனிதர்களுக்கு இந்த பக்தி யோகம் தாண்டா உயர்ந்த தர்மம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, பகவத்கீதையில கொண்டு கிருஷ்ணன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? இதுதான் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா நான் பேசுனது? வேதம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல், அந்த பெரிய கடல்ல இருந்து சாரமான விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அது பேர்தான் சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வச்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அது போல சாரமான விஷயத்தை நம்மளுக்கு பிழிஞ்சு கொடுக்கறதுனால உனக்கு பேர் என்ன சொல்றாரு? ஹம்சஹ. அசாரமான விஷயத்தை ஒதுக்கிட்டு சாரமான விஷயத்தை கொடுக்கறதுனால உனக்கு பேரு ஹம்சஹ. ஒரு மாம்பழத்தினுடைய சுவையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு எங்கதான் போய் சுவைக்கணும்? பழத்துல தான் சுவைக்கணும். ஆனா மாம்பழத்துக்கு எது மூலம்? வேர் தான் மூலம் இல்லையா? வேர்ல இருந்தா நமக்கு என்ன வருது? மேல இருக்கக்கூடிய ட்ரங்க் வருது, அதுல இருந்து கிளைகள் வருது, அதுல இருந்து இலைகள் வருது, அதுல இருந்து சின்ன ஒரு பூ வருது, அதுல இருந்து நம்மளுக்கு காய் வந்து கனியாகுது. ஆனா மாம்பழத்துடைய சுவையை தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணும்? வேற போய் கடிச்சிட்டு இருக்க முடியாது. இங்க தானே மூலம். வேற பிடிச்சி நேரம் கடிச்சிட்டு மாம்பழ சுவை கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? மாம்பழ சுவையை கிடைக்கணும்னா எங்கதான் போய் கிடைக்கணும்? பழத்தை தான் கிடைக்கணும் இல்லையா? அது போல சாரமான விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால உனக்கு பேரு ஹம்சஹா பேர் கொடுத்திருக்காரு. ஹம்சஹான்னா வேற என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? வெள்ளையா இருக்கும் நமக்கு தெரியும். ஹம்சன்னா வேற என்ன ஞாபகம் வருது? அம்சமா இருக்கா? அந்த அம்சம் வேற, அம்சம்ன்றது வேற, ஹம்சம்ங்கிறது வேற. பிரம்மாவுடைய வாகனம். வெரி குட். பிரம்மா தான் அந்த ஒரு வரத்தை கொடுத்திருக்காரு ஹம்சத்துக்கு. என்ன வரம் கொடுத்திருக்காரு? நீ என்ன பண்ணு, வெறும் அந்த தாமரை தண்டில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் உறிஞ்சி சாப்பிடக்கூடிய அந்த திறமைய பிரம்மதேவன் தான் அவனுக்கு வரமா கொடுத்திருக்காரு. இதுவும் சொல்றாங்க. ஹம்சன்ற வார்த்தை வேற எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்னொரு ஒரே விஷயம் சொல்றேன். ஹம்சம்ன்றது நடை அழகு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹம்சத்தை போல நடக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஹம்சத்தை போல ரொம்ப அழகா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவான ஏன் ஹம்சம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, பகவான் ரொம்ப அழகா நடந்துப்பாராம். அழகா நடந்துப்பான்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்துப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அவனுக்கு பேர் ஹம்சா அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, தன்னுடைய பக்தர்களையும் ரொம்ப அழகா நடந்துக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருவாராம் பகவான். பகவானுக்கு பேரு ஹம்ச, பக்தர்களுக்கு பேரு எங்க இவ்வளவா இப்படியா இருக்கிறது? ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹம்ச பகவானுக்கு பெயரு, பக்தனுக்கு பெயரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டேன், ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டேன். பரமஹம்ச. இவ்வளவுதானே? ஏன் எவ்வளவு யோசிக்கிறீங்க? முழின்னு முழிக்கிறீங்க. ஹம்ச பரமஹம்ச, பகவான் ஹம்சம், பக்தன் பரமஹம்ச. யாரெல்லாம் சொல்றோம் அப்படி? ப்ராப்பரா சொல்றோம் இல்லையா? பரமஹம்ச பரிவ்ராஜக ஆச்சாரிய. நம்ம காலையில பிரேமதுரை சொன்ன போது எல்லாம் கேட்டாதான் தெரியும் இல்லையா? ஜெய ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச அப்படின்னு சொல்லி சொல்றோம். பரமஹம்சன் என்ன தெரியுமா அர்த்தம்? ஹம்சத்தையும் தாண்டி போயிட்டாராம் இவங்க பரமஹம்சர்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு முறை ஹம்சம்லாம் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். சோகமா உட்காந்துருக்கும் கேக்குறாங்களாம், என்ன ஆச்சு இவ்வளவு சோகமா உட்காந்து இருக்கியே? கேட்டா, எனக்கு இருக்கக்கூடிய சக்தியே போயிடுச்சு, எனக்கு வேலையே எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன் உனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, அப்பதான் சொல்றாங்க, இப்ப பிரபுபாதருடைய உதாரணம் எடுத்துக்கலாமே. பிரபுபாதர் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்துக்கு வந்தாரு, வந்து நமக்கு சாரமான விஷயத்தை என்ன பண்றாரு? எல்லாத்தையும் பிழிஞ்சு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதற்கப்புறம் ஹம்சத்துக்கு வேலையே எல்லாம் போயிடுச்சான். என்ன காரணம்? இப்பதான் ஆன்சர் சொல்லிட்டேன். அவர்தான் எல்லாத்தையும் சாரமா கொடுத்துட்டாரு. இனிமேல் அதுல நீங்க எந்த சாரத்தை பிழிய முடியும்? சாரத்தை வந்து நீங்க ஒரு சாரத்தை பிழிய முடியாது இல்லையா?
அதனால ஹம்சத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடுச்சான். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்ற ஒரு பரமஹம்சர் தோன்றியதுக்கு பிறகு வேற ஹம்சரே வர்றது கிடையாது. வேற பரமஹம்சரே தோன்ற தேவையே எல்லாம் போயிடுச்சு நம்ம சம்பிரதாயத்துக்கு. நம்மளுக்கு ஒரே ஒரு பரமஹம்சர் தான், யாரு? பிரபுபாதர் தான். அதுக்கு மேல நம்ம யாரையும் பரமஹம்சன் சொல்லி கூப்பிடுறது உண்டா? கூப்பிடுறது கிடையாது. நம்ம அட்லீஸ்ட் நம்ம இஸ்கான்ல யாருமே வேற யாரையும் பரமஹம்சன் கூப்பிடுறது கிடையாது. என்ன காரணம்? ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சாரத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப இதுல நான் சாரத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் கிளம்பிட முடியாது இல்லையா? அதனால ஹம்சத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடுச்சான். எனிவே இது வந்து ஒரு சின்ன சைட் பாயிண்ட் தான். ஸோ ஹம்ச அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தத்தை என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, தன்னை போலவே மற்றவர்களையும் மாற்றிறாராம். தான் எப்படி சாஸ்திரம் பிரகாரம் நடக்கிறாரோ அதே போல தன்னுடைய பக்தன் என்ன பண்றாரா, சாஸ்திரம் பிரகாரம் நடக்கிறதுக்கு பகவான் மாத்தி விட்டாரா. அதனால உனக்கு பேரு ஹம்சஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. ஹம்ச அப்படின்னா எசன்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம சொன்னோம் இல்லையா, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை மட்டும் பெற்று கொடுக்கறனால அவனுக்கு பேரு ஹம்சஹா அப்படின்னு அர்த்தம். அதே போல ஹம்சஹா அப்படின்னா ரொம்ப அழகா நடக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நடைய கத்துப்பாரு. யார்கிட்ட இருந்து கத்துப்பார் தெரியுமா? ஹம்சத்துக்கிட்ட இருந்து கத்துப்பாரு. எந்த ஹம்சத்துக்கிட்ட இருந்து? லக்ஷ்மி அப்படின்ற ஹம்சம் இல்லையா? சோ லக்ஷ்மி தேவி ரொம்ப அழகா நடப்பாங்களா. எப்படி நடப்பாங்க? அழகா நடக்குதுன்னு என்ன அர்த்தம்? கேட் வாக் கிடையாது. லக்ஷ்மி தேவி எப்படி நடந்துப்பாங்க? பாபானாம்பா சுபானாம்பா வதாரஹானாம்பா பிளபங்கமா காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீதாதேவி எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா, ஒருவன் குற்றம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒருவன் நிறைய பாபங்களே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கடமை என்னதானா காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்லி சொல்றார். சீதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வேலை என்ன, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை கருணை மட்டும்தான் கொடுக்கறதா. சோ அப்படி வரக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் கருணையை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்களா லக்ஷ்மி தேவி இருக்காங்க இல்லையா? அதை போல பகவான் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரா, அந்த லக்ஷ்மியை பார்த்து நடந்துக்கிறாரா. அப்படி பகவான் நடந்துக்கிறதுனாலதான் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு பகவானை போய் அடையறதுக்கு. எல்லாம் யோசிச்சு பாருங்க, நாம் போய் நின்ன உடனே பகவானுக்கு என்னதான் தெரியும்? நம்முடைய குற்றங்கள் தான் தெரியும். நாம் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்தோட இருக்கோம், நாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். பார்த்தோன்னே பகவானுக்கு சந்தோஷம் வருமா? நம்மளை பார்த்த உடனே கோவம் தான் வரும். வந்து நிக்கிறான் பார் அயோக்கியப்பன், என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பாப்பார். இதுல வேற அர்ச்சனை வேற பண்றது. நான் வந்திருக்கேன், சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, என் நட்சத்திரத்தை சொல்லுங்க, என் குலத்தை சொல்லுங்க, உன் நட்சத்திரம், உன் குலம், உன் பேரு, இந்த பிறவி, உன் போன பிறவி, உன்னுடைய அடுத்த பிறவி எல்லாம் அவர் தெரிஞ்சுதான் படுத்துட்டு இருக்காரு இல்லையா? அங்க போயாவது உண்மையா இருக்க வேண்டாம், அங்க போய் பெருமை பேசிக்கிறது. நான் வந்திருக்கேன் சொல்லுங்க. பகவான் டேய் நீ ஏண்டா வந்து அதை சொல்றா முதல்ல இல்லையா? சோ அப்படி பகவான் வந்து நம்ம மேல கோபமா இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியை பார்த்து பார்த்து கத்துக்கிறாரா, எப்படி கருணையோட இந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்றத கத்துக்கிறாரா. அதனால அவனுக்கு பேரு ஹம்சஹா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். அதே போல ஹம்சம் என்ன எப்பயும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரையினுடைய நிழல்லையே இருக்குமா. அது போல தாமரையினுடைய நிழல்லையே இருக்குமா. அது போல இங்க பக்தர்களை பத்தி பேசுறாரு. பக்தர்களுக்கும் பரமஹம்சன் பேர் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா பக்தர்கள் எப்ப எப்படி இருப்பாங்க? பகவானுடைய தஞ்சத்திலேயே இருப்பாங்க. அதனால அவங்க பேரு ஹம்சஹா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். அதே போல ஹம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்னல் வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நெல்லெல்லாம் நல்லா முதிர்ந்து விளைஞ்சு இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட வயல்கள்ல தான் ஹம்ச பறவையை பார்க்க முடியுமா. இது எதை காட்டுது அப்படின்னா, நல்ல முதிர்ந்த பக்தர்களுடைய சங்கத்திலே நாம் இருக்க கத்துக்கணுமா. அவங்களுக்கு பேர் தான் பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா சென்னல் கதிர் எப்படி முதிர்ந்து இருக்குமோ, அறுவடைக்கு தயாரா இருக்குமோ, அது போல பக்தர்கள் எப்படி இருக்காங்களா, நல்ல குணத்தினால பக்தினால முதிர்ந்து இருக்காங்களா, அறுவடைக்கு தயாரா இருக்காங்களா, மோட்சம் போறதுக்கு தயாரா இருக்காங்களா. சோ அப்படிப்பட்ட முதிர்ந்த பக்தர்களோட சேர்ந்து இருக்காராம். வேதம் சொல்லுது அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பகவானுக்கு எதிராக அன்னம் அப்படின்னா பக்தர்கள் தான் அன்னமா. நாம் கொடுக்குறோம்ல புளியோதரை, 100 படி புளியோதரை, 1000 படி புளியோதரை, அது பகவான் சாப்பிட மாட்டார். அந்த 100 படியை நம்ம தான் சாப்பிடணும். சோ பகவானுக்கு எது தெரியுமா உணவு? நம்முடைய பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தியை மட்டுமே உண்ணக்கூடியவர் தான் பகவான் இல்லையா. சோ பகவானுக்கு எது உணவு? பக்தன் தான் உணவு. சோ பக்தனே என்ன சொல்றாரு? நல்ல அன்னம் இல்ல செந்நெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நாம எல்லாரும் எப்படிப்பட்ட சங்கத்துல இருக்கோம் அப்படின்னா, நல்ல முதிர்ந்த பக்தர்கள் பகவானிடம் அறுவடைக்கு தயாரா இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட முதிர்ந்த பக்தருடைய சங்கத்திலேயே இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் பரமஹம்ச அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல இந்த ஹம்ச பறவை எங்க இருக்கும் அப்படின்னா, பொதுவா அழுக்கான இடத்துக்கு போகவே போகாது.
எப்பயும் சுத்தமான இடத்துல இருக்கும். அது போல பக்தர்களும் எப்படி எப்படி இருக்கணுமா, எப்பயுமே சுத்தமான இடத்துல இருக்கணும், அழுக்கான இடத்துல போகக்கூடாது. அதே போல எங்கெல்லாம் தேனீக்கள் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல என்ன பண்ணும், ஹம்ச பறவை சுத்தி இருக்குமே தவிர ஈக்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகவே போகாது. அதே போல நாமும் எங்க இருக்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் பகவானுடைய குணங்கள் பேசப்படுதோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணுமே தவிர ஈக்கள் மொய்க்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் பேசக்கூடிய இடத்துக்கு பக்தர்கள் போறது கிடையாது. அதனால உனக்கு பேரு ஹம்சஹா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். இதற்கு ஆதிசங்கர் இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறாரு. ஹம் சஹ, ஹம் சஹ நான் தான் அவன், சோ ஹம் சஹ அகம் நானே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹம்ச அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறார். அந்த நபர் ஒரு சிஷ்யன் என்ன பண்றாரு, போய் கேட்க போறார். அவர் சொல்றாரு ஹம்சஹ அப்படின்னா சோகம், நீதான் அந்த பிரம்மம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் இன்னொரு ஆச்சாரிய கிட்ட போறார். அவர் என்ன பண்றாரு, சோகம் கரெக்ட் தான், முன்னாடி ஒரு தாவம் மட்டும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். தாவ சேர்த்துக்கிட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு, தாவ சேர்த்துட்டா சோகத்துல தாஸ் சேர்த்துக்கிட்டா தாசோகம். தாசோகம்னா என்ன அர்த்தம், நான் தான் தாசன். சோகத்துல இருந்து விடுபண்ண என்ன பண்ண, நம்ம தாச சேர்த்துக்கணும், தாசோகம் இல்லையா. நம்ம எல்லாரும் சோகமா உட்காந்துருக்கோம், ஐயோ வாழ்க்கையில ஒரே சோகமா இருக்கே. சோகத்துல இருந்து விடுபடுறது என்ன ஒரே ஒரு வழி, தாசனா மாறிடுங்க, தாசோகம், சோகத்துல இருந்து போயிடலாம், தாசோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் போறாரு, சதாசோகம் நீதாண்டா அந்த தாசனும் நீதான், அந்த தாசனுடைய அந்த தாசனுக்கும் தாசா இருக்கவன் நீதான் அப்படின்னு மறுபடியும் அந்த அத்வைத்தர் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய சொல்றாரு. மறுபடியும் சேர்றாரு, மறுபடியும் சொல்றாரு அந்த சதாசோகத்துல மறுபடியும் தாஸ் ஏத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப தாச தாசோகம் இல்லையா. நமக்கும் அவங்களுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். நாம் என்னைக்குமே சேவகர்களா இருக்க விருப்பப்படுறோம், அவங்க என்னைக்குமே பகவானா இருக்க விருப்பப்படுறாங்க இல்லையா. நம்ம எல்லாரும் சேவகர்களா விருப்பப்படுறோம். தாசோகம் தாச தாசோகம் நம்மளுடைய வைஷ்ணவர்கள் சொல்றாங்க, அவங்க சோகம் தசோகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்படியாக ஹம்ச அப்படின்ற சப்தத்திற்கு பல்வேறு விதமான அர்த்தங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 9 மணி ஆயிடுச்சு, நம்ம இதோ நிறுத்திடலாம். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். அடுத்த வாரம் என்ன பண்ணும், எல்லாருமே ரஃப் நோட் கொண்டு வரணும். யாருக்கெல்லாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பிரசாதம் வேணுமோ, எங்க ஒரு சுஷீலா கண்ணன் அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, டோக்கன் கொடுக்கும்போது, பிரசாதம் டோக்கன் கொடுக்கும்போது எல்லாருக்கிட்டே ரஃப் நோட் இருக்கான்னு கேளுங்க. ரஃப் நோட் ஒரு பேனாவை கொண்டு வரணும். பேனா ரஃப் நோட் இருந்தா மட்டும்தான் டோக்கன் கொடுக்கணும், இல்ல என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க, ஓகேவா. ஸோ ரஃப் நோட்டோட வந்தாங்கன்னா மேல உட்காந்து என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் உட்காந்து நோட்ஸ் எழுதுங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயம் பேச சொல்லி கொடுத்தேனே, இப்ப கேட்கறேன் உங்ககிட்ட, இன்னைக்கு பேசின விஷயத்துல ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். என்ன சொன்னீங்க மறந்து போயிடும், கலியுகத்தினுடைய புத்தி அப்படிப்பட்டதான். அதனால என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சுட்டு போகும்போது நோட்டை தூக்கிட்டு போயிடாதீங்க. போகும்போது நோட் இங்க சப்மிட் பண்ணிட்டு போயிருங்க. திருத்தி உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் மார்க்கும் போட்டுறேன். எத்தனை நீங்க பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதி இருக்கீங்க அப்படின்னு மார்க்கும் போட்டலாம். அடுத்த வாரம் வரும்போது நோட்டு கொடுத்து உங்களுக்கு மார்க்கு, நீங்க உங்க மார்க்கை நீங்க உங்க லட்சணத்தை நீங்களே பாத்துக்கலாம். குச்சியெல்லாம் கொண்டு வர போறது கிடையாது, பயப்பட வேண்டாம். பிரசாதத்துல பாத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி பிரசாதம் கொடுக்கலாமா, 2 கரண்டி பிரசாதம் கொடுக்கலாமா இல்லையா. ஏன்னா கேள்வி அறிவு இருக்கும் போதுதான் வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கரண்டி, 2 பாயிண்ட் கரண்டியா 2 கரண்டி இல்லையா. ஸோ சும்மா நம்ம வந்து அன்னச்சத்திரம் ஓபன் பண்ணி வைக்கல, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பா இருந்து என்ன பண்ணிருக்காரு, நல்ல விஷயத்த கேட்டுட்டு சாப்பிட்டு போங்கன்னு தான் சொல்லி இருக்காரு. அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் கண்டிப்பா நோட்டை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. உங்களுடைய நன்மைக்கு தான் பேசுறது.